நம்ம கிளிக் பண்ணுறோம். சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதேமாதிரி ஃபாலோ பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு நார்மலாக இது மாதிரி காமிக்கும். சைடில் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த யூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொஃபைல் காமிக்கும். இந்த ப்ரொஃபைல் நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் சேனல் சொல்லிட்டு காமிக்குது. இங்கே டைமர் போடுறேன், இப்போ உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள் 5 செகண்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் பேர் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் சேனல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து கிரியேட் ஆகிடும். தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இந்த இடத்துல கிரியேட் சேனல்னு சொல்லிட்டு கொடுங்களா, கொடுத்த உடனே உங்களுடைய சேனல் வந்து கிரியேட் ஆகிவிடும். 5 செகண்டில் உங்களுடைய சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ இந்த யூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேனல் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பென் சிம்பிள் ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த பென் சிம்பிள் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களுடைய சேனல் பேரை வந்து மாற்றிக்கலாம். கீழே ஹேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் சேனல் நேம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க. முழு வீடியோ வந்து எங்கள் சைடில் போட்டுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை முடிச்சிச்சு, சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே ஒரு ப்ளஸ் மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் நம்ம இப்படி கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுலேருந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இது மாதிரி கிளிக் பண்ணுறேன். இதில் புது செட்டிங் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டைட்டில் வந்து கொடுத்துங்க. டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா உங்களுடைய யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான இப்போ அன்பாக்சிங்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லாட்டா கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லாட்டா குக்கிங்னு சொல்லிட்டு இருக்குது. அதுமாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்லேருந்து உங்கள் வீடியோக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் வந்து எடுத்து வந்து இங்கே கொடுத்துக்குங்க. இது மாதிரி டைட்டில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரிலேட்டடான உங்கள் வீடியோ ரிலேட்டடான மேட்ரு வந்து இங்கே எழுதிக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா